வணக்கம் அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க, குழந்தைகளுக்கு துண்ணூறு போட்டு வர சொல்லி கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் துண்ணூறு போட்டு வரீங்களே, அது மாரியம்மன் கோயிலாக இருக்கலாம், இல்லை அந்த சிறு தெய்வங்கள் கோயிலாக இருக்கலாம். எந்த கோயிலுக்கு போய் திருநூறு போட்டு வந்தால் கூட அந்த பயந்த கோளாறு நீங்கிறதுக்காக துண்ணூறு போட்டு விடுவாங்க. அதை கொஞ்சம் முறைப்படி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இது சொல்கிறேன். இதுக்கு முதல்ல ஒரு எந்திரம் வரைஞ்சிக்கணும். அந்த எந்திரத்தை சொல்லியிருக்கேன், பார்த்துங்க. இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்துக்கு உண்டான மால் மந்திரம்னா தியான ஸ்லோகம் மாதிரி இது முதல்ல சொல்லிக்கணும். அதாவது ஓம் ஆம் எம் பம் பம் பைரவா சர்வதோஷம் நசி மசி அம் தம் ஸ்வாஹா. திருப்பி சொல்கிறாங்க, ஓம் ஆம் பம் பம் பைரவா சர்வதோஷம் நசி மசி அம் தம் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க. அதே மாதிரி இந்த எந்திரத்தை ஒரு விபூதி தட்டில் அந்த எந்திரத்தை ஊதுபத்தி குச்சியால் எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு, அதை கிழக்கையோ வடக்கையோ பார்த்து உட்காந்துக்கிட்டு 2 பக்கம் 2 விளக்கேற்றி வச்சுக்கிட்டு, இன்னொரு மந்திரம் இருக்குது, சின்ன மந்திரம் தான், அதையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க. தேவராஜ சேவியமான பாவசங்கு விபஞ்சகம் வியானஞ்ச ஷேத்வபிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி பிருந்தவந்தினம் திகம்பரம் காசிகா புராராதி நாத காலபைரவம் பஜே. இது ஒரு வர்ணனை மந்திரம் தான். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ண கூட வேண்டியதில்லை. பைரவரை மனசில் நினச்சிக்கிட்டு கூட முதல்ல சொன்னதில்ல மால் மந்திரம், அதாவது ஓம் அம் பம் பம் பைரவா சர்வதோஷம் நசி மசி அம் தம் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு குறைச்சபட்சம் ஒரு 10,000 தடவை அந்த விபூதி பரப்பின தட்டில் எந்திரம் வரைஞ்சி வச்சுருக்கீங்கள, அதுக்கு முன்னாடி உட்காந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். குறைச்சபட்சம் 10,000 தடவை அந்த மந்திரம் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த விபூதி தட்டில் உள்ள விபூதி வேலை செய்யும். அதுக்கப்புறம் வர்ற குழந்தைங்களுக்கு உட்கார வச்சு அந்த திருநூறு அந்த தட்டில் உள்ள விபூதி அடுத்த தட்டை மூடி வச்சுருங்க. மூடி வச்சதை தேவைப்படும் போது திறந்து வச்சுக்கிட்டு விளக்கேற்றி வச்சுக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சோண்டு விபூதி எடுத்து வர்ற குழந்தைங்களுக்கு அந்த மந்திரத்தை ஒரு 3 தடவை ஒரு 5 தடவை சொல்லி விபூதி போட்டிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு உண்டான எல்லா தோஷமும் விலகி அந்த குழந்தை அமைதியாக ஆனந்தமாக விளையாடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம் மற்றும் ஸ்ரீ பத்ரன் மந்திராலயம் இதை தொடர்பு கொண்டிங்கன்னா அவங்களுக்கு இலவசமாகவே இந்த முடிக்கயிறு போடுறது, அப்புறம் தாயத்து போடுறது, அப்புறம் விபூதி அடிக்கிறது, வேப்பிலை அடிக்கிறது, இதை பற்றிலாம் அவங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரோம். இது இலவசம்தான். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை மேலும் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.